இல்லை, எல்லாருமே தான் சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போன்ற மாதிரி எல்லாருமே தான் சொல்கிறாங்க. சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிடறாங்கன்னு சொல்ல முடியாது. முதல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறட்டும். அதனால் இந்த அரசு மீது மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. சிம்பிள் ரொம்ப முக்கியம். ரெட்டையால் என்ற சிம்பிள் வந்து அதிமுக தான் இருக்குது. இப்போது கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாஜக அதிமுக ஒரு இடங்கள் கூட வெல்ல முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு இந்திய டுடே கருத்து கணிப்பு செஞ்சிருக்கு. இல்லை, எல்லாருமே தான் சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போன்ற மாதிரி எல்லாருமே தான் சொல்கிறாங்க. சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிடறாங்கன்னு சொல்ல முடியாது. மற்றபடி அவங்க தோற்று போயிடுவோன்னு சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னாக்கா இன்றைக்கி மழை காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து நல உதவி செய்யறதுலேருந்து எல்லா நிலையிலும் வந்து திமுக நிறைய குளறுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் திமுக மீது மக்களுக்கு வந்து கண்டிப்பாக கோபம் இருக்குது. திமுகவுக்கு கெட்ட பேர் தான் இருக்குது. அதனால் அதிமுகவுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் இல்லை. அதனால் அது அதிமுக சாதகமாக இருக்கும். அதிமுக ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி பிரதமர் ஆகுவார், நாட்டில் உள்ள சாதியை ஒழிப்பாருன்னு அண்ணாமலை பேசியிருக்காங்க. ஐயா, உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இல்லை, முதல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறட்டும், மோடி அவர்கள் பிரதமர் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவர் சாதியை ஒழிக்கிறாரா இல்லையான்றது அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஆளுங்கட்சியோட செயல்பாடு எப்படி நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியுடைய செயல்பாடு தான் டெய்லி எல்லாருமே பார்க்குறோமே. நீங்களும் பார்க்குறீங்க, நாங்களும் பார்க்குறோம். தினம் வந்து ஒரு கொலை நடக்குது, தினம் ஒரு பிரச்சனை நடக்குது. போதைப் பொருட்கள் அதிகமாக நாட்டில் நடமாடுது. அதனால் வந்து மக்கள் வந்து சுதந்திரமாக நடமாட முடியல. அவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த அரசு மீது மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. அதனால் இது வந்து இப்போ எதிர்கட்சி மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் அதிமுக சாதகமாக இருக்கும். பாஜக அரசை கண்டித்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலிருந்து நிதி பாரபட்சம் காட்டுறதாக போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக வெள்ள நிவாரண பணிக்கான நிதி கூட இன்னும் கொடுக்கலன்றாங்க. உங்களோட கருத்து என்ன அந்த விஷயத்தில்? இல்லை, இவங்க பார்லிமெண்ட்டில் எத்தனை எம்பிங்க இருக்கிறாங்க, அவங்கள போராடணும், அவங்கள கேட்கணும். இல்லை, அவங்க ரிசைன் பண்ணட்டும். ரிசைன் பண்ணியிருக்கலாமே. எங்கள் மாநிலத்தில் வந்து இவ்வளோ மக்கள் மழையால் பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கல. நாங்கள் கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. நாங்கள் வந்து எம்பியாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணட்டுமே. அப்போது மத்திய அரசு இறங்கி வந்து கொடுக்குறாங்களா பார்க்கலாம். அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குன்றீங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸும் பிரிஞ்சு தனியாக இருக்காங்க. அதிமுகவில் வந்து இந்த கூட்டணி இப்போ வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணையணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ரொம்ப முக்கியம். ரெட்டையால் என்ற சிம்பிள் வந்து அதிமுக தான் இருக்குது இப்போது. அதே நேரத்தில் இன்னும் அவங்க கூட்டணி வந்து பலப்படுத்துவாங்க. கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.